பார்த்தசாரதி. இன்னைக்கு அம்பாலோட தேர்ட் அலங்காரம் சந்திரகண்டா. சவுத்துல வாராகி அம்மன். வாராகி அம்மன் வந்து பேரே சும்மா கம்பீரமா இருக்குல்ல. வாராகி அம்மனை கும்பிட்டுட்டு தான் வந்து அந்த காலத்து மன்னர்கள் போருக்கு போவாங்க. வாராகி அப்படின்னா என்ன? வாராகரோட தங்கச்சி வாராகி அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம சந்திரகண்டாவோட கதைக்குள்ள போவோம். சந்திரகண்டா, சந்திரன் அப்படின்னா நிலவு அப்படின்னு அர்த்தம். பிறை நிலவு அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த பிறை நிலவு மணி மாதிரி தெரிஞ்சிருக்கு. கண்டா அப்படின்னா மணி அப்படின்னு அர்த்தம். அம்பாள் விஸ்வரூபத்துல இருக்கையில அவ்வளோ பெரிய நிலவு இவங்களுக்கு வந்து சின்ன ஒரு மணி மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை சூட்டிட்டு காட்சி தராங்க. அப்புறம் இவங்களை பத்தி சில புராண குறிப்புகள் இருக்கு. மதுரையில மீனாட்சி அம்மனா பிறக்கையில சிவனை வந்து கல்யாணம் பண்ணிக்க இவங்க வந்து தயாராகுவாங்களா. அப்பம்போது சிவபெருமான் வந்து அங்க இருந்து கைலாயத்துல இருந்து பூதாங்கனங்கள், நந்தி, அப்புறம் கழுத்துல பாம்பு இதெல்லாம் சூட்டிட்டு வரும்போது இங்க மீனாட்சியோட அம்மா தான் வரவேற்கிறாங்க சிவனை. அப்பம்போது பார்த்துட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. அப்ப நீங்க வந்து நல்ல ஒரு காஸ்டியூம்ல நல்ல ஒரு ஆபரணத்தோட நல்லா அப்படி ராஜா மாதிரி வரணும், அப்படின்னாதான் எங்க பொண்ணை கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் விஷ்ணு தான் வந்து நல்ல ஒரு காஸ்டியூம்ல சொக்கநாதரா ஆக்கி விடுவாரு. அப்ப தன்னோட இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, சிவன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காருல்ல தன்னோட காஸ்டியூம், அப்புறம் ட்ரெஸ் ராஜ அலங்காரத்துல வந்திருக்காருல்ல. அப்ப நம்மளும் அப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மாவே அழகுதான், ஆனா இன்னும் அழகு சேர்க்கிற விதமா சந்திரகண்டா வடிவெடுத்து சிவனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அம்பாலோட துர்க்கையோட லாஸ்ட் டே, நாளையில இருந்து லட்சுமி. நன்றி, வணக்கம்.